நம்ம உடம்புலயே மிகப்பெரிய எலும்பு எந்த இடத்துல இருக்கு தெரியுமா? அதே மாதிரியே ரொம்ப ரொம்ப சின்ன எலும்பு எந்த உறுப்புல இருக்கு தெரியுமா? சின்னதா. அவ்வளவு சின்னதா இருந்தாலும் அந்த எலும்பு மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இழந்துடுவோம். என்னவா இருக்கும்? நம்ம உடல்லயே மிகப்பெரிய எலும்பு எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இடுப்பு பகுதிக்கும் முழங்காலுக்கும் இடையில இருக்கிற தொடை எலும்பு தான். இந்த தொடை எலும்பு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனோட மொத்த உயரத்துல தோராயமா 4ல ஒரு பங்கு இருக்குமா. தடயவியல் துறையில ஒருத்தரோட இந்த தொடை எலும்பை வச்சு மட்டுமே அவங்களோட தோராயமான உயரத்தை கணக்கிடுவாங்களாம். இந்த எலும்பு நம்ம உடம்புலயே ரொம்ப பெரிய நீளமான எலும்பு மட்டும் இல்ல, ரொம்பவே வலிமையான எலும்பும் இதுதான். எந்த அளவுக்கு வலிமையா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண கான்கிரீட்டை விடவும் இந்த தொடை எலும்பு ரொம்ப வலிமையானதுன்னு சொல்றாங்க. இதுதான் நம்மளுடைய முழு எடையையும் தாங்கி நம்ம நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, குதிக்கிறதுக்கு எல்லாம் உதவுது. மருத்துவ உலகத்துல இந்த எலும்போட பேரு ஃபீமர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம உடம்புல உள்ளதுலயே மிக சிறிய எலும்பு எதுன்னு பார்த்தோம்னா ஸ்டேப்ஸ் அப்படிங்கிற ஒரு எலும்பு தானா. இது எவ்வளவு பெருசா இருக்கும்னு பாத்தீங்கன்னா தோராயமா 2.5 இருந்து 3 மில்லிமீட்டர் அளவு தான் இருக்குமா. அதாவது ஒரு சின்ன அரிசி சைஸ்ல ஒரு எலும்பு. இந்த எலும்பு எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம காதோட உள்பகுதியில, அதாவது காதுக்குள்ள நம்மளோட ஏர் ட்ரம் செவிப்பறைக்கு பின்னாடி தான் இருக்குமா. ஒரு சத்தம் நம்மளுக்கு கேட்கறதுக்கு காதுக்குள்ள இருக்கிற இந்த ஏர் ட்ரம் அதிர்ந்து அந்த அதிர்வு, அந்த சத்தம் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த சின்ன எலும்பு மூலமா தான் கடத்தப்படுமா. இந்த எலும்பு மட்டும் உங்களுக்கு இல்லைன்னா என்ன சொன்னேன்னு கேட்கலையா? உங்களுக்கு நான் பேசுறது கேட்காதுன்னு சொன்னேன். அப்புறம் உங்களுக்கு ஒரு கேள்வி, நம்ம உடம்புல எலும்பே இல்லாம இயங்கக்கூடிய சில உறுப்புகள் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா அதுல ஒரு 4 உறுப்புகளை கமெண்ட்ல சொல்லுங்க.